ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி குருமாவை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு 2 பச்சை மிளகா அண்டு 2 வெங்காயம், 3 தக்காளி அண்டு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்தாச்சு. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சை மிளகா வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சாச்சுங்க. அண்டு இப்போ டொமேட்டோவையும் தனியாக அரைச்சி வச்சாச்சு. ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வச்சு தான் பண்ண போகிறோம். அண்டு இப்போது குக்கரை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அண்டு பட்டை கிராம்பு போட்டாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஸோ நல்ல வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அண்டு இப்போது சால்ட்டு அண்டு தனியாத்தூள், அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது எல்லாத்தையும் ஒரு கலக்கிட்டு அண்டு பச்சை பட்டாணியை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை போட்டுட்டு விசிலையும் போட்டாச்சு. பக்கத்துலேயே இட்லி ஊற்றி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. பார்க்கவே அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்குது. வாசனையும் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ண இட்லியும் பச்சை பட்டாணி குருமாவும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.